வணக்கம் 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 மக்களே. இந்த வீடியோவில் கனடாக்கு யார் யாரெல்லாம் வரலாம் அப்படின்ற பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். கனடா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, யூகே மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டடீஸ்க்காகவும் ஒர்க்ஸ்க்காகவும் பார்த்திங்கன்னா மூவ் ஆகுறாங்க. இது மாதிரி மூவ் ஆகுறவங்க ஒருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூவ் ஆகிற கண்ட்ரி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஏன் கனடாவுக்கு மூவ் ஆக போகிறீங்க அப்படின்றத பற்றின அட்லீஸ்ட் 1 or 2 வேலிட் பாயிண்ட் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சேலரிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க இருக்கிற கண்ட்ரிலேருந்து ஒரு பெட்டர் லைஃப்காக இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆவாங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்காகவும் நிறைய பேர் மூவ் ஆவாங்க. ஸோ நீங்கள் கனடாக்கு மூவ் ஆகுறீங்கன்னா என்ன ரீசனுக்காக மூவ் ஆகுறீங்க அப்படின்றத பற்றின ஒரு கிளியர் விஷன் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். கனடாக்கு யார் யாரெல்லாம் மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த பெல் கர்வை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இதுக்கு பேர் வந்து பெல் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெல் கர்வ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீல்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பர்ஃபார்மர், ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மர் அண்ட் ஹை பர்ஃபார்மர் அப்படின்னு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சினி ஃபீல்டை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ தட் அது உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி, கமல், விஜய், அஜித்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸில் இருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் இருக்கும். அண்ட் தென் லோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வடிவேல் கூட ஒரு சைடில் பண்ணுற கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ பர்ஃபார்மன்ஸ் இந்த 20% ரேஞ்சுக்குள்ளே வருவாங்க. அண்ட் மிடில் இருக்க 60% ஆஃப் த பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் ஆக்டர்ஸ், ஈவன் சீரியலில் பயங்கர டாப்பாக இருக்கிற பீப்புளாக இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஹிட் மூவியில் நடிக்கிற ஆக்டர்ஸாக இருக்கலாம். இது மாதிரியான பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% ஆஃப் த பீப்புள் சினி ஃபீல்டில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் நீங்கள் பாக்யராஜ் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ தான் டேலண்ட் இருந்தாலும் இந்த ஒரு 20% பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே அவரால் வர முடியாது. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சமுத்திரகனியாக இருக்கட்டும், சத்யராஜ், கவுண்டமணி, செந்தில், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 60% கர்வுக்குள்ளே வருவாங்க. இந்த பெல் கர்வை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனலுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி செக் பண்ணலாம். எந்த ஒரு ப்ரொஃபஷனல் போனீங்கனாலும் இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே தான் நீங்கள் பீப்புளை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னீஷியன் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ரிலேட்டடுக்கு இப்போ போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் ஒரு 20 பீப்புள் இருப்பாங்க. இந்த 20 பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்களோட ஸ்கோர்ஸ் அபோவ் 80 அண்ட் 100% இருக்கும். அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ தட் அவங்க கேம்பஸ் மூலமாக வந்து ஈஸியாக ரெக்ரூட் ஆகிட்டு அவங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இந்த லோ பர்ஃபார்மன்ஸில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அவங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டா கூட அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியரிங் கோர்ஸை முடிக்க முடியாமல் ஹரியர் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லோ பர்ஃபார்மன்ஸ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% பீப்புள் இருப்பாங்க. ரிமைனிங் இருக்க இந்த 60% ஆஃப் த பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கனடாக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற பீப்புள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 60% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். அண்ட் தென் ஒரு மிட் சைஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஈவன் தோ அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த 20% ஆஃப் பீப்புள் வாங்குகிற சேலரியோ இல்லை ஒரு லைஃப் ஸ்டைலோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களால இந்தியாவிலையோ இல்லை மற்ற கண்ட்ரீஸ்லேயும் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கனடா மாதிரியான கண்ட்ரீஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஏரியாக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ், கனடா, யூகே அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரியான கண்ட்ரீஸில் ஐடி பீப்புளுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியை விட அதிகமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க மற்ற இண்டஸ்ட்ரீஸில் இருக்க ஓப்பனிங்ஸ் பற்றி தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 10% ஜாப் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங் பீப்புளுக்கு. அதர் தேன் ஐடி இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மாதிரியான இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா
இன்ஜினியரிங் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கான ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் 30-40% ஐடியை விட ஜாஸ்தி ஓப்பனிங் கனடா மாதிரியான கண்ட்ரீஸில் எப்பயுமே அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மோஸ்ட்லி ஐடி ரிலேட்டட் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ், HCL, TCS மாதிரியான கம்பெனிஸ் ஆல்ரெடி இங்கே இருக்க கிளைண்ட்ஸை அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதால ஐடி ரிலேட்டட் பேக்ரவுண்ட் பீப்புளை அவங்க இந்தியாவிலேருந்து ரெக்ரூட் பண்ணி இந்த மாதிரியான கண்ட்ரீஸுக்கு ஆன்சைட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. பட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லை. அதனால தான் இது மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இருக்க ஓப்பனிங்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ இது மாதிரி மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இந்த 30-40% ஆஃப் ஜாப் ஓப்பனிங் கம்பேர்ட் டு ஐடியை விட ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு சைட்லேயோ இல்லை ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிலையோ இல்லை சர்வீஸ் சென்டர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக இருந்து இந்த ஜாப்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் அண்ட் தென் இது மாதிரி இன்பர்சனாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜாப் ரிலேட்டட் ஸ்கில் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிராப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஜாப் ஓப்பனிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ப்ராசஸ் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி அதுக்கான ப்ராசஸ் ரிலேட்டட் ஒர்க்கை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் இருந்தால் தான் அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் அங்கே போயிட்டு இருக்கிற மிஷின் கண்டிஷனை அனலைஸ் பண்ணி அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணுன்னா நீங்கள் இன்பர்சனாக இருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான ஜாப்ஸ்லாம் பண்ண முடியும். ஐடி மாதிரி ரிமோட்டில் இருந்து ஒர்க் பண்ண முடியாது. இது மாதிரி இன்பர்சன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கனடா மாதிரியான கண்ட்ரீஸில் ஈஸ்ட் டு வெஸ்ட் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு ஈவன் தோ இப்போ இருக்கிற ஜாப் கிரைசஸில் கூட பார்த்திங்கன்னா ஓப்பனிங்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய வந்துகிட்டு இருக்கு. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ரஸர் சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் இன்ஜினியரிங் பொசிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்பர்சனாக இருந்தால் தான் இது மாதிரி ஜாப்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது மாதிரியான ஜாப் ஓப்பனிங்ஸ் அதர் தேன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அவைலபிலிட்டி நல்ல ஒரு டிமாண்டில் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த பேர்ல் கர்வில் இந்த மிட் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சில் இந்தியாவிலோ இல்லை கல்ஃப் கண்ட்ரீஸ் இல்லைன்னா சிங்கப்பூர், மலேசியா மாதிரி கண்ட்ரியில் இருக்கீங்க அண்ட் தென் யூ வாண்ட் டு மூவ் டு கனடா அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும் அண்ட் தென் கனடாவில் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கனடாவுக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னா உங்களுடைய ரெஸ்யூமியில் என்னென்ன ஸ்கில்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் என்னென்னலாம் கெனடியன் எம்ப்ளாயிஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத பற்றின வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் அதர் தென் ஐடி இண்டஸ்ட்ரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் ரிலேட்டட் ஃபீல்டில் கனடாவில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நாங்கள் வீடியோ போடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ்.